எந்த மொழியிலுமே பெண்கள் கவிஞர்களாக இருந்ததே சரித்திரமே கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் சங்க இலக்கியத்திலிருந்து எழுத்தாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்போ எந்த மொழியிலுமே பெண்கள் எழுத்தாளராக இருந்த மாதிரி தெரியல. இவ்வளோ பெரிய எழுத்தாளர்களாக இருந்திருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்திருந்து எழுத்தாளர்களாக பெண்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழ்நாடு மட்டும்தான் பெண்களை போற்றி வருகின்ற ஒரே நாடு என்ற காரணத்தினால பெண்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கவிஞர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த மொழியிலுமே கிடையாது. பெண்களுக்கு மதிப்பு கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் தான். அதை சொல்வதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். அந்த அளவிற்கு பெண்கள் கவிஞர்களாக எழுத்தாளர்களாக இருந்த ஒரே நாடு தமிழ்நாடு தான். வேறு எந்த மொழியும் இல்லை. அதனால தான் பாரத பிரதமர் எப்போ பார்த்தாலும் சொல்றாரு, தமிழ் தான் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று. யார் சொல்கிறார்? நான் சொல்லல, ஐயா சொல்லல, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சொல்கிறார். இப்பொழுது நம்முடைய ஷா கூட, அமித்ஷா கூட சொல்றார், உண்மையான மொழி என்னால் தமிழில் பேச முடியல அப்படிங்கிறார். இப்போ வந்து சொல்றார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி தொன்மையான மொழியாக இருந்தாலும் நம்ம பசங்க யாரும் படிக்கிறதே கிடையாது. படிக்கிறாங்களா சார்? எங்கள் நான் சொல்றேன், என்னுடைய சொன்ன தமிழும் படிக்கிறது இல்லை, என் டாக்டரும் படிக்கிறது இல்லை. யாருக்குமே அந்த சிந்தனையே இருக்க மாட்டேங்குது. ஆக நம்முடைய முதல் காரியம் நீங்கள் எல்லாம் செய்வது எழுதுவது மட்டுமல்ல, எப்படி அந்த மொழியை இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. எழுத்தாளர்கள் எழுதுகின்றீர்கள், நல்ல புத்தகங்கள் வழங்குகின்றீர்கள், எல்லாமே ஓகே தான். ஆனால் அது இளைஞர்கள் மத்தியில் எவ்வாறு கொண்டு செல்லப் போகின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். நாமளே எழுதி நாமளே வெளியிட்டு நாமளே படிக்கிறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. அது எப்படி நாம இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்தால்தான் நம்ம தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். தமிழில் நம்ம ஒரு சிறந்த இலக்கியங்கள் எவ்வளவோ இருக்குன்னா யாருக்குமே அதை பற்றி ஒன்றும் ஒரு சிந்தனையே கிடையாதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பாடுறாங்க, பிடிக்கிறாங்க, இப்படி தான் இருக்க ஒழிய ஒரு சிறந்த இலக்கியத்தை படிக்கின்ற என்று எண்ணமே யாருக்குமே கிடையாது. நம்ம இந்த ஒரு பெண்கள் தினத்தில் பெண்களுக்காக இந்தியா தான் முதலில் சம உரிமை கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாக. 1950 ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தப்ப பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாமா என்ற சிந்தனைகள் எல்லாம் எடுத்ததப்ப நிறைய பேர் அவங்களுக்கு படிப்பையே கிடையாது, அவங்க எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க, நீங்கள் போய் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டுரிமை கொடுக்குறீங்களே, எந்த நாட்டிலையுமே அது கிடையாது. 1950 25 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு சொல்லியிருக்கு அப்படின்னு யாருக்குமே கொடுக்க வேணாம்னு நிறைய பேர் சொன்னாங்க.